ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் பத்தி தான் ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான். அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்க வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஐடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் 2025 அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப் டூ 60 அப் டூ 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ ஐடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைலிங் ஃபார் ஃபினான்ஷியல் அசஸ்மென்ட் இயர் 21, 22 அடுத்து 22, 23 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 20, 21 அது 21, 22 ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகுது? இப்ப இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டில இந்த மாரி இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போனா, அந்த ஃபெசிலிட்டி ஆஃப் ஃபைலிங் அப்டேட் ரிட்டர்ன் ஃபார் அசஸ்மென்ட் இயர் 21, 22, 20, 21 ஃபினான்ஸ் ஆக்ட் 2000 வில் பி ப்ரொவைட் ஷார்ட்லின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆ இந்த ஃபினான்ஷியல் அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வெப்சைட்ல இன்னும் இது அப்டேட் பண்ணதுக்கான யூட்டிலிட்டி அதாவது எக்ஸலோ இல்லன்னா ஜாவா யூட்டிலிட்டியோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் குடுக்கல நமக்கு. பட் நீங்க இனிமே இதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் 22, 23, 23, 24 அதெல்லாம் வந்து ஃபைல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூட்டிலிட்டில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இனிமே தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி வந்து போட்டிருக்காங்க. The Finance Act 2025 has introduced a significant changes in the time limit of filing update return அதாவது ITRU. The move aim to further encouraging voluntary tax compliance. The government has extended the window to filing the update return from 24 to 48 months from the end of the 11th assessment year. ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா 12 இருந்துச்சு. அது 24 மந்த்ஸ்க்குள்ள வந்து அதாவது 2 இயர்ஸ்க்குள்ள பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப 36, 48 அதாவது அப் டு 4 இயர்ஸ் வரைக்கும் வந்து மாத்திருக்காங்க இப்ப. ஸோ வாட் இஸ் அப்டேட் என்னதான் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 2022ல வந்து செக்ஷன் 139A8Aல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வாலண்டரியா நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். பட் ரிவைஸ் ரிட்டர்னும் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். The original return due date has been passed including the where the no return was filed earlier is திஸ் இஸ் டன் பை ஐடிஆர் அப்டேட்டட். ஸோ ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க. பட் ஆனா சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இன்கம் வந்து நம்ம தப்பா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம தப்பா டிடக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்போது, நீங்க வந்து இந்த ஐடிஆர் வந்து யூஸ் பண்ணி ஈஸியா வந்து ரெக்டிஃபை பண்ணி அதுக்கான டாக்ஸ வந்து நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்ப வந்து நீங்க ஐடிஆர் ரிட்டர்ன் அதாவது ஐடிஆர் வந்து ஃபைல் பண்றீங்கன்னா, நீங்க அடிஷனல் டாக்ஸ் லையபிலிட்டி வந்து பே பண்ணணும். ஸோ அடிஷனல் டாக்ஸ் லையபிலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி 24, 25 வரைக்கும் எப்படி இருந்துச்சு? 25, 26க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 மந்த்துக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா, 25% டாக்ஸ் லையபிலிட்டியோட நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 24 மந்த்ஸ்க்குள்ள ஃபைல் பண்ணீங்கன்னா, 50% அடிஷனல் டாக்ஸ் லையபிலிட்டிஸோட நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 24லேருந்து 36 மந்த்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போன ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் நம்மளால பண்ண முடியாது. இனிமேட்ல 60% டாக்ஸ் லையபிலிட்டியோட நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். அதே மாரி 48 மந்த்ஸ் 36 டூ 48 மந்த்ஸ்க்குள்ள நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க. அதாவது 4 வருஷம் கழிச்சு நீங்க ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றீங்கன்னா, நீங்க வந்து 70% வந்து அடிஷனல் டாக்ஸ் லையபிலிட்டி வந்து பே பண்ணி நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, the taxpayer want to declare the additional income for financial year 21, 22 the total tax and interest comes under. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸுக்கு வராது. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து ஒரு 50,000ன்னா பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 50,000 வருது. சும்மா அப்ராக்ஸிமேட்டா 50,000 வருதா டோட்டலா 1 லேக். ஸோ இந்த 1 லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடிஷனலா வந்து 60, 25, 25, 9, 80% வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வித்தின் 12 மந்த்ஸ்க்குள்ள ஃபைல் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா 25% வந்து அடிஷனலா டாக்ஸ் பண்ணி 1,25,000 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து 12 டு 24 மந்த்ஸ்க்குள்ள பண்றாங்க அப்படின்னும் போது அடிஷனலா 50,000 பே பண்ணி 1,50,000 வந்து பே பண்ணணும். ஸோ இன்கேஸ் அவங்க 24 டு 36 மந்த்ஸ்க்குள்ள பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க 60% அதாவது 60% பே பண்ணா அடிஷனலா 1 லேக்ல 60% டாக்ஸ் அதுல 1,60,000 வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36லேருந்து 48 மந்த்ஸ்க்குள்ள பே பண்ணும்போது 70% டாக்ஸ் ஸ்லாப்ல வருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து எக்ஸஸா பே பண்ணி 1,70,000 வந்து பே பண்ணணும். ஸோ இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல அண்டர் செக்ஷன் 148 இல்ல இந்த இதுல வந்து நோட்டீஸ் ஏதாச்சும் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ப்ராசஸிங் வந்து ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே தான் அசஸிங் ஆஃபீஸோ இல்லை சிஐடியோ அவங்க வந்து சரி ஓகே நீங்க ரீஓபன் பண்ணி நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னும் போது தான் நீங்க வந்து அதுக்கான ப்ராப்பரான ஆர்டர் எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறமே தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இந்த 148A இந்த கேசஸ்ல இல்லை 148Aல எந்த ஒரு நோட்டீஸ் வந்திருந்தாலுமே உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிட்டர்ன் வந்து பண்ண முடியாது. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்ன வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.